இதற்காக கலங்குகிறாய் மகளே? தாயில்லாத பிள்ளை என்று உண்மைதான். எந்த ஒரு குறியுமே எனக்கு வைக்காமல் நான் கேட்பதை எல்லாம் எனக்கு நிறைவேற்றி கொடுத்து உண்மைதான். நாளொரு மேனியாக ஆமாம்மா பொழுதொரு வண்ணமாக உண்மை. கண்களை எப்படி இமை காக்கின்றதோ உண்மை. அது போல என்னை காத்து வளர்த்து வாலிப செய்தீர்கள். சரி. ஆனா இப்பொழுது முதல் முறையாக மகளாகிய கற்பகவல்லி உங்களை விட்டு போகின்றேன் அப்பா. மகளே கற்பகவல்லி, போறேன்னு சொல்றீங்க, எங்கம்மா நீ போற? வாழ்வதற்கு தானே போறானே, கவலையே பட வேண்டாம் அம்மா. இதோ என்னை விட்டு நீ பிரிந்திருந்தனால என்னை பார்ப்பதற்காக நம்முடைய நாட்டிலே மந்திரிமார்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ மன்னர்களாம் இருக்கிறாங்க. எனக்கு எந்த ஒரு குறையுமே வராது. அதனாலே புகுந்து விட்டு இப்பொழுது நீ அடுத்த வீட்டுக்கு போற, எந்த ஒரு குறையும் இல்லாமல் சந்தோஷமாக வாழ்வாயம்மா, சந்தோஷமாக வாழ்வாய். அமலி, கவலைப்பட வேண்டாம். இத்தனை காலமாக உன்னுடைய மகளை எப்படி அள்ளி செல்லமாக வளர்த்து வளைவு செய்தவர்களோ அதை போல மருமகளுக்கு மருமகளாக மகளுக்கு மகளாக எந்த ஒரு குறை இல்லாமலும்படிக்கு என்னுடைய மருமகனை நல்லபடியாக வைத்து காத்து வருகிறோம். மகளுக்கு மகளாகவும் மருமகளுக்கு மருமகளாகவும் நான் எப்படி பாதுகாப்பா வச்சிருந்தேன், அதை போலவே என்னுடைய மகளை கற்பகவல்லியை எந்த ஒரு கஷ்டம் இல்லாமல் கலங்க வேண்டாமா. மரியாதைக்குரிய இரும்பு பாளையத்தை சேர்ந்த ஆரோக்கிய நண்பராகிய மௌலி சங்கர் குணசேகரன் என்னுடைய நண்பர்கள் இரும்புபாளையை சேர்ந்தவர்கள் எனக்காக ரூபாய் நன்கொடை வழங்கியிருக்கிறார். அவர்களுக்கு நோய் நொடி இல்லாமல் அந்த ஐயனுடைய அருள் பெற்று நீடூழி வாழ வேண்டும் என்று சொல்லி ஐயனை பிரார்த்திப்போம். நன்றி, வணக்கம். வணக்கம். சரிம்மா, எதற்காக கலங்குகிறாய் தாயே? நான் பிறந்த நாள் முதலாக சரி ஒரு நாள் கூட உங்களை விட்டு பிரிந்ததில்லை. இப்பொழுது முதல் முறையாக உங்களை விட்டு பிரிகின்றேன். பதனமா இருங்களப்பா. அப்படியா? நான் போய் வருகிறோம். தந்தையார் எண்ணம் பிரகாரமாக நல்லபடியாக கல்யாணம் செய்து முடிந்து விட்டோம். ஆமா, அரவணை இருங்கள். அதாவது சாந்தி முகூர்த்தம்னு சொல்வார்கள். அதுக்கு 4 நட்சத்திரம் பார்த்த பிறகு உங்களை அழைக்கிறோம். அப்படியா? ஆகட்டும். அங்கே நண்பா, திருமணம் நல்லபடியாக முடிந்து விட்டது. அதாவது இன்று முதல் இரவு என்று சொல்வார்கள். அப்படித்தானே? சாந்தி முகூர்த்தம். அதுக்கு சாந்திக்கு இல்லடா, அதாவது கணவன் மனைவி புது தம்பதிகள். சாந்தி முகூர்த்தம் இல்லடா, சாந்தி முகூர்த்தம். சாந்தி முகூர்த்தம் இரு. அதே தெரியல. அதனால நல்ல நேரம் பார்த்து சொல்லி. இன்னைக்கு நல்ல நேரம் தானே? இன்னைக்கா எங்களுக்கு புரியுது மாதிரி கண்ணு கொஞ்சம் சாலிஸ்தரமா பிரச்சனை. சொல்லு, கால் வலின்னு டாக்டர் போனா கண்ணு பிடிச்சிட்டு. கண்ணுக்கு பிரச்சனை இல்லை, உனக்கே பிரச்சனை தான் பூரா. ஆகாசவாணி ஆயா போட்ட சாணி. ஓய், வாசிப்பது காணாம கள்ள முட்டாய். சரி, போன வாரம் அடித்த புயல் காத்துல திருச்செங்கோடு பஸ் ஸ்டாண்ட் அருகில் உள்ள ஒரு ஹோட்டலில் 4 இட்லி 3 தோசை காணவில்லை. சரி, இதை தேடிக்கொண்டு உள்ளே போன 2 காக்காய் 4 நாய்க்குட்டிகள் இன்னும் வெளியே வரவில்லை. இதை பற்றி போலீசார் தீவிர புலன் விசாரணை நடத்தி வருகிறார்கள். 20 மைல் வேகத்தில் சென்று கொண்ட லாரி மீது 60 மைல் வேகத்தில் சென்று கொண்ட கிளவி மோதி லாரி மரணம். கிளவி என்ன ஆனது? கிளவி பாடி கட்ட போய்விட்டது. என்ன பாடி? சரி, ஏதோ ஒரு பாடி. சென்னையிலிருந்து மதுரை சென்று கொண்ட எக்ஸ்பிரஸ் ரயிலானது நடுவழியிலே நின்று விட்டது. காரணம் தண்டவாளத்து மேல கட்டெரும்பு சண்டை போட்டுக் கொண்டதனால் ரயில் நின்று விட்டது. பயணிகள் நடுவழியில் தவிப்பு. சரி, ஏன் தலையெழுத்து இப்படி? அமெரிக்காவில் சுப்ரீம் கோர்ட் நீதிபதி வேலை ராஜினாமா செய்து விட்டார். ஏப்பா, என்ன காரணம்? கைதி கேட்ட ஒரே கேள்வினால நீதிபதி வேலையே வேண்டாம் என்று வீட்டுக்கு போய்விட்டார். எப்படி அப்பேற்பட்ட ஒரு கேள்வி கேட்டிருப்பா? கைதி கேட்ட கேள்வி எப்படி? தன் தம்பியை தன் கையில் பிடித்து ஆட்டுவதற்கு தனக்கு உரிமை இல்லை என்று சொல்லி கைது செய்து விட்டார்களே. இது நீதிமன்றமா ஓயா கூதி மன்றமா? படிக்கல மயிராசி கொடுங்க. ஜாதகம் பாப்பா யார்கிட்ட கொடுத்தா? ஜாதகம் படிக்கணும் கூட்டு வேணா பைத்தியக்காரன் கூட்டு வந்த மாதிரி இருக்குது.
எப்பா இன்னைக்கு 4 நட்சத்திரம் பாருப்பா. நேத்து கல்யாணம் ஆச்சுங்க. ஆமா நேத்து என்ன கிழமை? நேத்தா நேத்து சனிக்கிழமை, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை. சனி. சனியோட சனி ஆ. சேர்ந்துச்சுன்னா நேரம் சரியில்லை. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை பாருப்பா. ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறோட ஞாயிறு 7. அது ஞாயிற்படாத போடு போடுங்க. சரி அது சரிப்பட்டு வராது. சரிங்களோ பங்கம் திங்கக்கிழமை அது பங்கம் போடணுங்க. அது தேவைப்படாதுங்க. செவ்வாய்க்கிழமை செவ்வாயோ வெறுவாயோ. புதன்கிழமை புத்துல இருக்கிற பாம்பு கூட வெளியே வராதுங்க. வியாழக்கிழமை விசாரணா கசாரணம். அது வெள்ளிக்கிழமை வெள்ளியோ கொல்லியோ அது சரிப்பட்டு வராது. வாரத்துல 7 நாள் இப்படியே போனா என்னைக்குதான் சாரி மூணு வைக்கிறது இல்ல இருக்குதுங்க இப்படியே. அப்ப அந்த வாரமே வேண்டாம். பொண்ணு பொண்ணு வந்து ஊர் மேலேயே போவா. ஏங்க அதாவது ஆணும் பொண்ணு ஒன்னா சேர்ந்தா இந்த நாட்டுக்கே கேடு வந்துருங்க. அப்ப 2 பேரும் ஒன்னா சேர்ந்துட்டா அதாவது இந்த நாட்டுல மனதாகக்கூடிய நீங்க அதாவது மாட்டு மனுஷனுக்கு மந்திரி போட்டுருவீங்க. ஆமாங்க. என்னுடைய மருமகனை என்னுடைய மகன் இருவரும் ஒன்று சேர்ந்தால் ஆமாங்க என்னுடைய உயிருக்கு ஆபத்தா. இந்த நாட்டுல பாதி இழப்பு நடக்குது. எப்பா என் உயிர் போனாலும் பரவாயில்ல. இப்பொழுது திருமணம் முடிந்து 2 நாள் தான் ஆகிறது. ஆமாங்க. அதனால இந்த நேரத்தை பிரிச்சு வச்சா அது எனக்கு மாமா உங்களுக்கு மரணம் வந்துருங்க. இந்த 1 வாரம் போனா போகுதுங்க. 1 வாரம் போனா போயிட்டு போகுது. இந்த 1 வாரம் போனால் ஆமாங்க இந்த சனிக்கிழமை தான் கல்யாணம் ஆச்சு. சரி சனியோட சனி ஒரு வாரம் போயிடுச்சுன்னா அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ரெடி பண்ணிக்கலாம் நம்ம. அடுத்த வாரம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எப்படியோ வரும் 8ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வச்சுக்கலாம். அன்னைக்கு ஆமாங்க. சரி இந்த விஷயத்த அப்பதான் கரெக்டா இருக்கும். ஏன்னா இப்பதான் கல்யாணம் பண்ணி வரேன். ஆமாங்க. 1 வாரம் பிரிஞ்சு இருக்குன்னு சொன்னா கேட்பாங்களா? அதனால கேட்க மாட்டாங்க. இதுக்கு தந்திரத்தால என்னுடைய மகனுக்கு அதாவது பொறுமையா தான் எடுத்து சொல்லுங்க. ஆமா நீ போ, நான் என் மகன்கிட்ட அது அலையில் மேய்ச்சான். பார்த்து ரொம்ப நாள் ஆகுது. பார்க்க முடியாது. அப்புறம் எங்க அப்பா கிட்ட கறந்துட்டியா? முடிச்சிட்டேன். என்ன முடிச்ச? அடுத்து உங்க பண்ணையும் தான் முடிக்கலான்னு இருக்கு. அப்பா மகனே 4 நட்சத்திரம் 4 நட்சத்திரம் எல்லாம் குறித்து விட்டது. சரி இருந்தாலும் ஒரு யோசனை. அதாவது நாட்டு மக்களுக்கு பெருத்து ஒரு ஆபத்து நேர்ந்து விட்டது. ஆபத்தா? யாரால் ஆபத்து? எதனால் ஆபத்து? தங்களுக்கு வந்த ஆபத்து என்ன? அதனால நீங்கள் இருவரும் சந்தோஷமா இருக்க வேண்டும். இந்த நாட்டு மக்களுடைய குறையை நான் தீர்த்து வைக்கலாம் போகலாம் என்று முடிவெடுத்திருக்கிறேன். ஆமா நாங்கள் இருவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். நாட்டு மக்களுடைய குறையை தீர்ப்பதற்கு நீங்கள் போவதா? அப்பா மகனாக பிறப்பது எதற்கு? எதற்காக? முடியாத கடனை கட்டுவதற்கும், திங்க முடியாத சாதத்தை தின்பதற்கும், தூக்க முடியாத சுமையை தூக்குவதற்கும் மகனாக நான் இருக்க தங்களுக்கு மனக்கவலை எதற்கு? ஏப்பா கல்யாணம் நேற்று நடந்தது. இன்று சாந்தி மூர்த்தம் வைக்கலாம் என்று பஞ்சாங்கத்தை பார்த்தேன். இந்த நேரத்துல வந்து நீ போனா என்னுடைய மருமகளானவள் என்ன தவறாக நினைப்பாடலவா? உங்களை பிரித்து வைத்த பாவம் என்னை சேருகின்றது. அப்படியெல்லாம் சொல்ல வேண்டாம். முதலிலே நம்முடைய நாட்டு மக்கள் அவர்தான் நமக்கு முக்கியம். சரி சாந்தி மூர்த்தம் வேணாங்களா? குடிமக்களுடைய குறையை தீர்ப்பது கொண்டவனுடைய கடமை. ஆமா அப்படி இருக்கும் பொழுது தாங்கள் அரண்மனையில் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்கள். நான் சீக்கிரமாக சென்று அவருக்கு வந்த எந்த ஒரு ஆபத்தாக இருந்தாலும் சரி சற்றே நேரத்தில் நான் படித்து வருகிறேன். இருந்தாலும் சங்கட்டம் நாட்டு மக்கள் எல்லாம் கல்யாணம் மறுநாளே நாங்களே பிடிச்சி காட்டுக்கு அனுப்பிச்சிட்டாங்களே அப்படின்னு ஒரு தவறான வார்த்தை சொல்லுவாங்க என்று மனது ஒரு ஓஹோ ஊர் மக்கள் அனைவரும் தவறான வார்த்தை பேசுவாங்க. அவங்க பேசினா மக்களுக்காக தான் நம்ம போறது. போவது மக்களுடைய குறையை தீர்ப்பது. சரி 1 வாரத்துக்குள்ளாக நாட்டு மக்களுடைய குறை தீர்த்து விட்டு மீண்டும் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை உனக்கு அதாவது சாந்தி மூர்த்தம். அப்படியா? இப்பொழுது நகர் போய் வா. வாங்க. என்னங்க பிரச்சனை உங்களுக்கு? இப்பதான் நான் கை போறேன், நீ ஏன் ஏமால போறேன்? சரி சொல்லுங்க, என்ன பிரச்சனை? இதா இப்பொழுதுதான் புதிதாக திருமணம் செய்திருக்கிறோம். ஆமா என்னதான் இருந்தாலும் மக்களுடைய குறையை தீர்ப்பதற்கு நான் போறேன். அப்படி இருக்கும் பொழுது கட்டிய மனைவியிடம் சொல்லிட்டு போனதா? ஆமா பாத்துக்கோ பத்திரமா வந்துடுறேன் ஆமா அப்படின்னு சொல்லிட்டு போகணும். இதுக்கு முன்னாடி அப்பா இருந்தாரு, அவர்கிட்ட சொல்லிட்டு போனோம். ஆமா இப்ப பொண்டாட்டி சொல்லிட்டு போகணும். அதனால சீக்கிரமா மனைவி அழைத்து கொண்டு வா. மனைவி இப்படி இருக்கு. இப்பொழுது நாட்டிலே வசிக்கக்கூடிய காந்தாமணி ராசி சபை தர்பார் மற்ற விஷயம் அவரால்
ஓய் ஓய் எப்படி ஜாக்கெட்டு கைய கை போய் மாறில ஜாக்கெட் எப்படிங்கிற ஜாக்கெட் விட்டுன்னு தான் இருக்குது. இன்னில சபைக்கு முதற்கண் பணிவான வணக்கம். வணக்கம். இந்த ஊரானவருக்கு நானே புதுசா வந்திருக்கிறேன். என் கண்ணுல பார்க்கலாம் ரொம்ப ஆத்மாத்தியா இருக்குது. ஒரு குஞ்சான குஞ்ச காணமே. ஆதமத்த முண்டைய அதாடா குஞ்ச காணமா அறுத்து போட 2-3 மகரைக்காவும் அத்தனை குஞ்சு இருக்குது. எட்ட குஞ்சு வேணுமா, குட்டை குஞ்சு வேணுமா, கோண குஞ்சு வேணுமா, பெண்டு குஞ்சு வேணுமா, மளிகை போன குஞ்சு வேணும், சுருகி போன குஞ்சு வேணும், ஜப்பு குஞ்சு வேணுமா, நச்சு போன குஞ்சு வேணும், இல்ல மொன்ன குஞ்சு வேணுமா? இத்தனை குஞ்சு இருக்குது. குஞ்சு இல்லைங்கிற இவங்க குஞ்சை காட்டிக்கிட்டு உட்காந்துருப்பாங்க. ஓ தொப்பிக்கார அண்ணோ எங்கடா நக்கற அந்த போய் நக்குன 10ல இங்க வந்துட்டேன். அடி எங்க நிக்கிறேன்னு கேட்டேன். நிக்கிற தெரியல நொல்ல கண்ணுது. ஏன் இப்படி பொட்ட பிள்ளையோட கோவத்துக்கு வர நீ? எங்க நகர்னு கேட்டா அடி எங்க நிக்கிறேன்னு கேட்டேன். நிக்கிறேன். இங்கதான் நிக்கிறியா? ஏன்னா அண்ணா நல்லா இருக்கிறியா? நல்லா இருப்பாப்பா. இப்படி எல்லாம் தொட்டையும் வச்சுக்க சரிக்குமா? நீ நல்லா இருக்கியா? சரி சரி. எல்லா பிள்ளைங்களையும் தொடர மாதிரி தொட்டைன்னு வச்சுக்க. நான் அடிக்க மாட்டேன், திட்ட மாட்டேன், ஒண்ணும் பண்ண மாட்டேன், ஒரு சண்டை போட மாட்டேன். ஜோப்புல எவ்வளவு காசு இருக்குதோ அத்தனையும் தூக்கி ஓடிடுவாமா. அப்படியா? ஆமா. பலான கேராக்கி போட்டிருக்குது. என்ன சொன்னேன்? இல்ல ஒண்ணும் சொல்லல. என்ன சொல்லணும்னு தெரியல. இப்ப என்ன பண்ணுங்க? என்ன பண்ண? ஏன்னா அண்ணா தங்கச்சி மாதிரி யாரு கூட பிறந்தவங்க? தங்கச்சி எல்லாம் நான் யாருக்கும் கிடையாது. அண்ணன் மாதிரி வச்சுக்கிறேன். நான் உன்னை அண்ணன் மாதிரி வச்சுக்கிறேன். நான் தான் உன்னை தங்கச்சி மாதிரி. நான் தான் உன்னை அண்ணனா வச்சுக்கிறேன். தங்கச்சியை வச்சுக்கிறேன். நான் அண்ணனை வச்சுக்கிறேன். ஓய் அடியில் வச்சுக்க. அண்ணன் அடியில வச்சுக்கிறேன். அப்புறம் தங்கச்சி நீ எங்க வச்சுக்கிறேன்? தலைவரை வச்சுக்க. அண்ணா நகர் ஆண்டாளு ஐநா வரும் கோபாலு ஐசு எப்பெல்லாம் எடுக்கிற அந்த கண்டாளு கைக்கடிக்க ஐசு எப்பெல்லாம் எடுக்கிற அந்த கண்டாளு இது நம்மாளு வேணாண்டா கோபாலு இது நம்மாளு வேணாண்டா கோபாலு மேல ஒரு கணக்கு தான் மேல ஒரு கணக்கு தான் கவர்மெண்ட் சின்ன போட்ட தலைவலிடாமாமே கவர்மெண்ட் சின்ன போட்ட தலைவலிடாமாமே அது அனாஜினு நோவாஜினு ஜின்னு ஜின்னுடா சொல்லு மேல ஒரு கணக்கு தான் ராயப்பேட்டை நட்பு பேரு மேரி நான் வாங்கிட்டேன் அரபு நாட்டுக்காரி ராயப்பேட்டை நட்பு பேரு மேரி மேரி நான் வாங்கிட்டேன் அரபு நாட்டுக்காரி அப்போ கேள்விப்பட்ட மாமா பேரு மாறி உண்டிப்பேட்டை மாறி கேள்விப்பட்ட மாமா பேரு மாறி உண்டிப்பேட்டை மாறி ஜகா வாங்கி கேட்டு புட்டே சாரி ஐயம் வெரி சாரி இது நம்மாளு வேணாண்டா கோபாலு இது நம்மாளு வேணாண்டா கோபாலு பிளாக் டிக்கெட் விற்க வந்த ரீட்டா ஒரு பிட்டாரு வாங்கி தந்த காட்டா பிளாக் டிக்கெட் விற்க வந்த ரீட்டா ரீட்டா பிஞ்சாபி வாங்கி தந்த காட்டா ரோட்டால ஊட்டிகளை போட்டா பிஞ்சரு போட்டா காட்டி போட்டு போயிட்டாலே காட்டா கண்ணாலே காட்டா இது நம்மாளு வேணாண்டா கோபாலு இது நம்மாளு இது ஐயோ அண்ணா நம்பாலு எங்க கை விடுற வர பார்த்தா நான் பாடு மாதிரி தெரியுது. சரி சரி போனால் போகட்டும். நீ இப்ப அறிமுகம் இல்ல. ஆமா நானும் உனக்கு அறிமுகம் இல்ல. 2 பேரும் அறிமுகம். ஆமா மனச முகம். ஆமா இல்லம்மா நீ யாரும் பேர் அண்ணா இல்ல உன் பேர் என்ன எங்க இருந்து வர்ற? நான் யாரு என் பேர் என்ன? அதுக்கு முன்பதாக தீராய் இருக்கும் தெய்வீக சபை தெய்வீக சபையில் ஆணாய் பிறந்த அப்பன்மார்களும் பெண்ணாய் பிறந்த நம்ம தலைமை தாய்மார்கள் இன்னும் யார் என்றால் வசிஷ்ட முனிவருக்கும் பத்தினி அருந்ததி தேவிக்கு பிறந்த அருந்ததி பகடைமார்கள் ஒன்று சேர்ந்து நமக்காக ஒரு சதுர்நாட்டியம் தெருக்கூத்து நாடகம் அரங்கேற்றம் செய்துள்ளார். என்ன நாடகம்? என்ன நாடகம்? அதாவது நாவல் கதையில ஒரு குடும்ப கதை. கணவன் உயிர் காத்த கற்பகவல்லி. கணவன் உயிரை காத்த கற்பகவல்லி அப்படிப்பட்ட ஒரு புனிதமான நாடகம். சரி, இப்படிப்பட்ட நாடகத்திலே நான் வந்தபடியால் நாயாரி என் பெயர் என்ன? நம்மட மச்சாதி
கண்டவரெல்லாம் என்னை பார்த்து கண்டமணிங்கிற காம ரதியை போல வலம் வரக்கூடிய என் பெயர் தான் காந்தாமணி. அனைவரும் செல்லமாக என்னை காந்தா காந்தா என்ன தனி ஒரு மீட்டிங் திரும்பி காந்தா என்று செல்லமாக அழைப்பார்கள். செல்லமான கூட கூப்பிடுவாங்களா? காந்தாமணி என்று என்னை செல்லமாக அழைப்பார்கள். உண்மைதான். சரி, இருந்தாலும் என்ன வேலை? எனக்கு என்ன வேலை? தகப்பையாரு என் தாயார் பெயரால் சிந்தாமணி தாசி. ஓ, பேர் காந்தாமணி. ஆமா. தாய் பேர் சித்தாமணி. உண்மைதான். அப்பா அப்பாவா? இப்படி திடீர்னு கேட்டா எப்படி பதறதுன்னு சொல்லிட்டோம். எங்க அப்பா யாரா வேணாலும் இருக்கலாம். அப்படின்னா நீயா இருக்கலாம், அவரா இருக்கலாம், அவரா இருக்கலாம், இவரா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். ஆச்சரியமா இருக்குது. அம்மா ஒண்ணு, அப்பா யாருன்னு கணக்கே கிடையாது. அப்படியா? அம்மா உனக்கு என்ன தொழில்? என்ன தொழில்? கண்ணடிச்சு காசு வாங்கும் சமக்காச்சு தங்களோடி. கண்ணடிச்சு காசு வாங்கும் காமதாசி பெண்கள் நாங்க. சீல தூக்கி காசு வாங்கும் சீமாட்டு பெண்கள் நாங்க. அப்படின்னா வரியோர் வருவோரும் போவரையும் வழிமறித்து காசு வாங்கும் கள்ளதாசி பெண்கள் நாங்கடி. அட தாசி பெண்கள். ஆமா. மொத்தல சுருக்கமா சொல்ல போனா ஓபனா சொல்லணும் தேவடியா. அப்படியா? கோவமே வராது எனக்கெல்லாம். அதுல எனக்கு ஒரு கௌரவமான பேரு. பாருங்கப்பா, தேவடியானா கௌரவமான பேரு. ஆமா இல்லையா? அதான் அதாவது சைலன்ஸ்